மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இதில் 3 பாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது மிதுன ராசி 3 பாதங்கள் மட்டும்தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். தசா புத்தி இருப்புக்கள் முழுமையாக இருக்கும். அப்போது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் பிரிச்சே சொல்கிறேன். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு போயிடுவார். இன்னொன்று 10ஆம் இடத்துல சனி. அந்த சனி நகரக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அங்கேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார் மீன ராசியில். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது 2026 சித்திரை மாதம் முதல் 2027 பங்குனி மாதம் வரைக்கும், கிட்டத்தட்ட இந்த 12 மாதங்கள் தமிழ் மாதங்களில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தோமானால் முதல்ல குரு தசையில் ஆரம்பிக்கும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம், அதாவது குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ 2ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ஒரு சென்டர் பகுதினா ஒரு 10 வருடம், 8 வருடம், 7 வருடம் இருக்கலாம். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். இதில் 5 வருடம் அப்படி இல்லைனாக்கா 4 வருடம் 4 மாதம், 4 வருடம் 3 மாதம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடகராசி புனர்பூச நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தி வரும். அதாவது 3ஆம் பாதத்தையும் தாண்டி அந்த சந்தி இருக்கு இல்லையா, ராசி சந்தி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர வீடியோ பார்த்தா உங்களுக்கு பொருந்தி வரும். இதில் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். ஏன்னா கிரக நிலவரங்கள் நல்லா இருக்குது. உடல்நிலை பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் இருக்கும் அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு. அது குரு தசையில் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசை இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசில் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு அந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னாக்கா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 24 வயசுக்குள்ளே இந்த சனி மகாதசைங்கிறது முடிவுக்கு வந்துடும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி தசையில் உங்களுக்கு நன்மையே செய்யும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அப்படி இல்லைனாக்கா இங்கேருந்து படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, இது எல்லாமே இந்த சனி தசையில் கொடுத்துரும். இப்போ 20 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் சனி தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் சனி பகவான். முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் வந்துடும். பின்னாடி அந்த 9 வருஷத்தில் தான் வருவீங்க. அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் கஷ்டப்பட்டு கூட வரலாம், சரியான வேலை அமையாமல் கஷ்டப்படலாம், சரியான ஒரு இடம் கிடைக்காது, இன்னொன்று முன்னேற்றங்கள் கூட இல்லாமல் கூட ஒரு சில பேர் இருக்கலாம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அதாவது சனி மகாதசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் யார் அப்படின்னு கேட்டாங்க, முதல் பாதத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. இது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. மற்றபடி கோச்சார கிரகங்கள் பெருசாக உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ வேலைவாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், சனி தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். இன்னொன்று கடன் பிரச்சனை, தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் இந்த பணம் போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து புதன் தசை. இந்த ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு புதன் தசை 34 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் வரும். அதே சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு 45 வயசுக்குள்ளே இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். 17 வருடங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வருது. புதன் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு ராசியில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சத்தில் இருந்தான்னு வச்சிங்களேன், சூப்பரான வேலை வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு நல்லா இருந்தாருனாக்கா வேலையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வராது. வேலை மாற்றம்னா வேலை மாற்றிக்கலாம். இன்னொன்று இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த இடமாற்றங்கள் ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று இந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சம்பள உயர்வு, எதிர்பார்த்த
எல்லாமே தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை ரீதியாகவும் பரவாயில்ல. திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒரு சில பேருக்கு வந்து பிரிவு கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னாக்கா இப்போ புதன் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணால் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இன்னொன்று வந்து வக்கரமாகி தசை பண்ணால் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். ஏன்னா நன்மை செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாகக்கூடாது. வக்கரமானாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்கும். அது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாக வர்றார், அதுவே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் திருமண வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்னாவே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனால் தசாபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு சரியாகவே போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த புதன் தசையில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று செலவுகளும் உண்டு. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள், அது தேவையில்லாத செலவுகள்லாம் நிறைய வீண் விரயங்களும் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நீங்கள் தான் வந்து அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து கேது தசை. இது வந்து இந்த கேது வந்து புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 51 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 45 வயசுலேருந்து 52 53 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த கேது இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று தான், சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்துட்டே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, படிப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நிறைய படிச்சுட்டே இருக்கணும். நம்ம நிறைய படிப்புகளை படிச்சுட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி மாறிட்டே வருது எல்லாமே டெக்னாலஜி. அதனால் வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாக ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். அதாவது சனியோட வீட்டில் இருந்தால் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் 2 வீடு மட்டும்தான். மற்றபடி சூரிய சந்திரன் வீட்டில் இருந்தால் கூட பெரிய கெடுபலன்கள் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் பெருசாக வந்து கஷ்டத்தை கொடுக்காது இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது. வீட்டில் வந்து வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரிலாம் வந்து நீங்கள் நினைக்கிற காரியம் இந்த ஆண்டில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதாவது வீடு கட்டுறது, இது மாதிரி ஒரு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருவார் இந்த கேது பகவான். கேது பகவான் தசையில் குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது ஒன்று, இன்னொன்று சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. அதனால் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த கேது தசையில் யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும், சுப செலவுகள் அதிகமாக கூடி வரும். அடுத்து வந்து சுக்கிரதசை. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை எந்த வயதில் வரும் அப்படின்னாக்கா, புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 58 வயசுலேருந்து 78 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 70 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 48 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். சுக்கிரன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் வந்து விரயத்தில் ஒரு சில பேருக்கு இருந்து தசை பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்ல. 5ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணால் சிறப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனையில் கேதுவோடு இருந்து பரிவர்த்தனையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு, ராகுவோடு இருந்து பரிவர்த்தனையாக இருக்கும். இது மாதிரி பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, தனிப்பட்ட முறையில் பரிவர்த்தனையாக இருந்தால் அந்த தசைங்கிறது சிறப்பு. இந்த வீட்டுக்கு அந்த வீடு, அந்த வீட்டுக்கு இந்த வீடு, இவர் அங்கே வந்துடுவார், அவர் இங்கே வந்துடுவார், இது மாதிரி நிறைய பரிவர்த்தனை இருக்குது. அந்த பரிவர்த்தனையெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராகுவோடு இருந்தோ கேதுவோடு இருந்தோ பரிவர்த்தனை ஆகியிருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இல்லை பரிவர்த்தனையே ஆகலை சார், சுக்கிரதசை எப்படி இருக்கும்? சுக்கிரன் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுபிட்சமான ஆண்டு, அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுப்பார் சுக்கிரதசையில். ஏன்னா குரு நல்லா இருக்கும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், இன்னொன்று வந்து சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது வீட்டில். வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்களோ. ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த காலகட்டம். ஒரு சில பேருக்கு மட்டும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கும், மருத்துவ செலவுகள். இது எல்லாமே குறையும்.
வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வராமல் இருக்கிறது. இதுக்கெல்லாமே காரணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுக்கிரதசை ஓகே, ஏதோ ஒரு இது கூடி வரணும். ஆனால் வீட்டில் வந்து 7.5 சனி யாருக்காவது போயிட்டு இருந்தோன்னாக்கா சுப விசேஷம் கூடி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவயோக தசைகள் நடந்தாலும் கொஞ்சம் சுப விசேஷங்கள் கூடி வர்றதுல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள். அது மாதிரி இருக்கிறவங்க, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாகி தசை நடத்தினா பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த சுக்கிர பகவான். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த தசைங்கிறது சரியில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கூட இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை மாற்றங்கள் உண்டு. தொழிலில் ஓரளவுக்கு அந்த பணம் வர்றதெல்லாம் வந்து பரவாயில்ல. இப்போ இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் சேமிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு நல்ல ஒரு சேமிப்பான ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள் 3 தசைகளை நான் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத தசைகள். இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் கிடையாது. மற்றபடி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த 3 தசைகளும் பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இது எந்தெந்த வயசு காலகட்டத்தில் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 78 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் வரும். சென்டர் பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 75 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் வரும். 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 68 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகள் வரும். அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 பாதத்துக்கு நான் பிரித்து சொல்லியிருக்கேன். இந்த தசைகள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில உடல்நிலை உபாதைகள், அதாவது மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய. அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து மன உளைச்சல் எதுவாக இருந்தாலும் சரி, தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா குரு நல்லா இருக்குது ராசிக்கு 2ல். இன்னொன்று வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தூக்கம் இல்லாத பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ஆன்மீகம் சார்ந்து ஓரளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் தொழில், வேலை வாய்ப்பு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகளில். இருந்தாலும் இந்த 3 தசைகளும் நன்மை செய்யாதுன்னு ஏன் சொன்னேனாக்கா, நீங்கள் தொழில், வேலை வாய்ப்பு எதுலையோ ஒரு பொது விஷயத்தில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், நிறைய எதிர்ப்புகளை உருவாக்கி வைக்கும். வீட்டிலே கூட ஒரு சில பேருக்கு வந்து எதிர்ப்புகள் நிறைய இருக்கலாம், நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம். எல்லாமே ஓகே தான். நீங்கள் எல்லாத்தையும் கண்டும் காணாமல் போகிறது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும். நன்றி.